வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம சாதாரணமா பேசுறப்போ, ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தரா பண்ணாங்க அப்படி சொல்றோம். 2 பேரா பண்ணாங்க, 3 பேரா பண்ணாங்க அப்படி சொல்லுவோம். இப்ப ஸ்கூல்ல 2 பேரா நில்லுங்க, 3 பேரா உட்காருங்க எப்படிலாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்போம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலா இந்த ஒவ்வொருத்தரா அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். ஒன் பை ஒன் அப்படின்னு வச்சு சொல்லிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட பேரை ஒன்றன் பின் ஒன்றாக அழைத்தார், ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ ஒருத்தர் பேரா சொன்னார் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ த டீச்சர் கால்டு த நேம்ஸ், ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிட்டாங்க. த டீச்சர் கால்டு த நேம்ஸ் ஒன் பை ஒன். த டீச்சர் கால்டு த நேம்ஸ் ஒன் பை ஒன் டியூரிங் அட்டெண்டன்ஸ் இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒன் பை ஒன்றது ரொம்ப காமன், நமக்கு ஈஸியாவே நமக்கு வந்துடும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தரா அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னு சொல்ற மாதிரி 2 பேரா 3 பேரா அப்படின்றத கூட நாம 2 by 2 3 by 3 சொல்லலாமா அப்படின்னு கேட்டா ஆமா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஸோ நம்ம 2 பேரா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம்? 2 by 2 அப்படி சொல்லலாம். இன் பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரூப் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 at a time அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை விதமா நம்ம சொல்லலாம். ஸோ எந்தெந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப காமனாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல 2 by 2 சொல்லியிருக்க மாதிரி 3 பேரா அப்படின்னா 3 by 3, குரூப் ஆஃப் 3 at a time இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இந்த இன் பேர்ஸ் அப்படிதான் மட்டும் நம்ம 2 அதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல இன் பேர்ஸ் அப்படின்றப்ப இப்போ தமிழ்ல ஜோடி ஜோடியா அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஜோடி எவ்வளோ அப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன் பேர்ஸ் அப்படின்றத 2 அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக நம்ம பேர்ஸ் அப்படின்னோடனே ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படி அசியூம் பண்ணுறோம். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் நம்ம வந்து இன் பேர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 2 அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நாம சொன்ன மாதிரி 2 பேரா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து லிவிங் திங்ஸ், மனிதர்கள், விலங்குகள் அந்த மாதிரி 2 பேரா அப்படி சொல்லலாம். இல்லை பொருட்கள் அப்படிங்கிறப்போ 2 அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த 2 by 2 அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் அண்ட் மூவ்மெண்ட் இது ரிலேட்டட் சென்டென்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 பேரா நில்லுங்க, 2 பேரா உட்காருங்க இந்த மாதிரி சொல்றோம்ல, 2 பேரா போங்க அப்படி சொல்றப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணி மூவ் பண்ண சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம 2 by 2 யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம வந்து குரூப்பாக பிரித்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறோம், ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் இன் குரூப்ஸ் ஆஃப் 2 யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்றதையும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். பொருட்கள் அப்படின்னு வர்றப்ப நம்ம 2 at a time யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது பாருங்க. 2 பேரா வரிசையில் நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நாம லைன் அப் 2 by 2 அப்படி சொல்லலாம். இல்லை லைன் அப் இன் பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் இதை மாதிரி சொல்றது, லைன் அப் இன் பேர்ஸ் இல்லை லைன் அப் 2 by 2. ஸோ ரெண்டுமே காமன் தான் ஸ்போக்கன்ல, இருந்தாலும் இந்த செகண்ட் சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம், லைன் அப் இன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள் பாருங்க. நடன கலைஞர்கள் டான்சர்ஸ் ஸ்டேஜில் 2 பேராக நடனம் ஆடினர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ த டான்சர்ஸ் டான்ஸ்ட் ஆன் த ஸ்டேஜ், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அதனால த டான்சர்ஸ் டான்ஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் 2 by 2 அப்படி சொல்லலாம். இல்லை 2 பேருன்றதுனால பேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த டான்சர்ஸ் டான்ஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் இன் பேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மாணவர்கள் 3 பேரா ஹாலுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 3 பேரா அப்படிங்கிறப்போ நம்ம 3 by 3 அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் உள்ள நுழையிறாங்க இல்லையா? ஸோ அதனால 3 by 3 அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் த ஹால் 3 by 3. த ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ட் த ஹால் 3 by 3. இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, சோல்ஜர்ஸ் வந்து 4 பேரா அணிவகுத்து சென்றனர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The soldiers marched 4 by 4 along the road. இப்போ ரோட்ல அப்படியே போனாங்க, 4 பேரை அணிவகுத்து மார்ச் பாஸ் பண்ணி அப்படியே ரோட்ல போனாங்க அப்படி சொல்லணும். அப்போ the soldiers marched 4 by 4 along the road. இப்போ 4 பேரா அப்படிங்கிறத நம்ம 4 by 4 அப்படின்னு நம்ம சொன்னோம். போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் தாங்களாவே 2 பேரா நின்னாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வேற யாரும் அவங்கள அரேஞ்ச் பண்ணல, அவங்களாவே அவங்கள அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, 2 பேரா நிற்கிறாங்க. இப்போ ஒரு திருமணத்துக்கு வராங்க அப்படின்னாக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரா அப்படியே எல்லாரும்
பக்கத்துல ஒரு ஃபோட்டோவுக்காக எல்லாம் சேர்ந்தாப்புல நிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களாவே பண்ணிக்கிட்டதுனால நம்ம வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. தே அரேஞ்ச்டு தெம்செல்வ்ஸ் 2 by 2. எதுக்காக? ஃபோட்டோக்காக, ஃபார் த ஃபோட்டோகிராஃப். They arranged themselves 2 by 2 for the photo. இவ்வளோ நேரம் நம்ம இந்த 2 by 2 in pairs இதை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இதை சொல்றதுக்கு நம்ம in groups of 2 அப்படி நம்ம சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நம்ம இந்த இடத்துல 2 அப்படின்றத வச்சு சொல்றோம். நீங்க அப்படியே in groups of 3, in groups of 4 அப்படி நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண சொல்றப்போ நம்ம வந்து in groups of 2 அப்படி நம்ம சொல்றோம். இப்போ நீங்க இதுவே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ரெண்டு பேரா ஒரு குரூப்பா நில்லுங்க அப்படி சொல்லணும்னா ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 2, ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 3, ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 4 இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க எல்லாரும் ரெண்டு பேர் குழுவா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறீங்க. தனித்தனியா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறதுல ரெண்டு பேரா சேர்ந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க இதை பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ போறீங்கன்னு இருக்கிறதுனால யூ ஆர் கோயிங் டு டூ தி எக்ஸ்பெரிமெண்ட் இன் குரூப்ஸ் ஆஃப் 2. ரெண்டு பேரா தான் பண்ண போறீங்க, இதை தனித்தனியா பண்ணல. ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ தி எக்ஸ்பெரிமெண்ட் இன் குரூப்ஸ் ஆஃப் 2. இப்போ இதுவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டீச்சர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. அப்போ ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 2 அண்ட் டூ தி எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 2 அண்ட் டூ தி எக்ஸ்பெரிமெண்ட். இன்ஃபேக்ட் நம்ம இதை இன்னும் கூட சிம்பிளா ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 2ன்னு சொல்றோம் இல்லையா? மற்ற நம்பர்ஸ்க்கு ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 3, ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 4 அப்படிலாம் நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் நம்ம வந்து சிம்பிளா பேர் அப் அப்படி கூட நம்ம சொல்லலாம். பேர் அப் அண்ட் டூ தி எக்ஸ்பெரிமெண்ட், பேர் அப் அண்ட் கேரி அவுட் தி எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். மூணு பேரா சேர்ந்து இந்த ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. எப்படி நம்ம சொல்ல போறோம்? கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் இன் குரூப்ஸ் ஆஃப் 3. டூ தி எக்ஸ்பெரிமெண்ட் இன் குரூப்ஸ் ஆஃப் 2 அப்படி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் இன் குரூப்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுவே ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 2 அண்ட் டூ தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லணுமானா எப்படி சொல்றது? அப்படி சொல்றதுக்கு ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 3 அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் அப்படி சொல்லலாம். இல்லைனா டீம் அப், பேர் அப்னு சொன்ன மாதிரி டீம் அப் இன் குரூப்ஸ் ஆஃப் 3 அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். பேர் அப்பை பொறுத்த வரைக்கும் பேர் அப் இன் குரூப் ஆஃப் 2ன்னு நம்ம சொல்ல வேண்டாம், ரிடண்டன்ட். ஏன்னா பேர்னாலே ஆல்ரெடி 2 தான். பட் மற்ற நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து டீம் அப் இன் குரூப்ஸ் ஆஃப் 3 அப்படி தான் டீட்டெயிலாக சொல்லி ஆகணும். ஸோ டீம் அப் இன் குரூப்ஸ் ஆஃப் 3 அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். மூணு பேரா குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஷீட்டை பண்ணுங்க. சரி, இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஏன் இந்த 3 by 3 யூஸ் பண்ணக்கூடாது? இப்போ கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் 3 by 3 அப்படின்னு சொல்றப்போ கேட்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் புரியாம போகலாம். என்ன புரியாம போகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருதா? கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் 3 by 3 அப்படின்னு சொல்றப்ப மூணு ஒர்க் ஷீட்டா பண்ணுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் நாம குரூப்பா மூணு பேர் இருக்க ஒரு குரூப்பா உட்காந்து இந்த ஒர்க் ஷீட்டை முடிங்கன்னு சொல்றதுக்காக தான் நம்ம டீடைல்டா ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 3 அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட், டீம் அப் இன் குரூப்ஸ் ஆஃப் 3 அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிம்பிளா கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் 3 by 3 அப்படின்னு நம்ம அதனாலதான் சொல்லலை. 4 பேரா சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. இந்த லெசன்லேருந்து ஒரு சீனை எடுத்து நீங்க நடிச்சு காட்டணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நடிச்சு காட்டுறது ஆக்ட் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வச்சு சொல்லுவோம். இப்போ 4 பேரா சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம இவ்வளோ நேரம் அதுதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபார்ம் அ குரூப் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லலாம், இல்லை டீம் அப் இன் குரூப்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை நடிச்சு காட்டணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ டீம் அப் இன் குரூப்ஸ் ஆஃப் 4 அண்ட் ஆக்ட் அவுட் அ சீன் ஃப்ரம் த லெசன். Act out a scene from the lesson அப்படி சொல்லலாம். Form a group of 4 and act out a scene from the lesson அப்படியும் சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 by 2, 3 by 3 இதையெல்லாம் நம்ம வந்து லிவிங் திங்ஸ், பர்சன் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நோவாஸ் ஆர்க் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் அனிமல்ஸ் ரெண்டா உள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நோவாஸ் ஆர்க்குள்ள அனிமல்ஸ் ரெண்டா உள்ள வந்துச்சு அப்படின்றப்போ the animals entered the Noah's Ark 2 by 2 in pairs அப்படி நாம சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸ்க்கும் நம்ம இந்த 2 by 2, 3 by 3 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது நான் லிவிங் திங்ஸ்க்கு ரெண்டா அப்படின்னு நம்ம பொருட்கள் அதை சொல்றோம். அதுக்கு நம்ம 2 at a time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 2 at a time அப்படின்னா நான் ரெண்டு பொட்டியா தூக்கிக்கிட்டு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு ஐ கேரிடு த பாக்ஸஸ், தூக்கிட்டு போறதுன்னா கேரி.
I carried the boxes 2 at a time. I carried the boxes 2 at a time. Of course, நீங்க இந்த இடத்துல 2 by 2 சொன்னாலும் தப்பு ஒன்றும் இல்லை. I carried the boxes 2 by 2 அப்படியும் நீங்க தாராளமா சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு வர்றப்போ 2 at a time சொல்றது இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த லிஃப்ட்ல 10 பேரா தான் போக முடியும். இந்த லிஃப்டோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். போறது என்னவோ பீப்புள் தான், பர்சன் தான். ஆனாலும் நாம வந்து லிஃப்ட்டை தான் நம்ம முன்னிலைப்படுத்தி சொல்றோம். ஸோ இந்த லிஃப்டால அவ்வளோதான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ த எலிவேட்டர் கேன் டேக் ஒன்லி 10 at a time. 10 பேரா தான் அப்படின்னு நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்றதுனால ஒரு ஒன்லியே முன்னாடி சேர்த்துட்டு இருக்கோம். த எலிவேட்டர் கேன் டேக் ஒன்லி 10 at a time. அவன் அவசரமா 2 படியா தாவி ஏறினான் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படியெல்லாம் சொல்லலாம்? He hurried up the steps 2 at a time. 2 படியா. He hurried up the steps 2 at a time. இல்லைனா 2 by 2 he hurried up the stairs அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா நம்ம ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? ஜென்ரலா நம்ம ஸ்டேஜ்ல ஏறுறது அப்படின்னாலே கிளைம் அப் அப்படி வச்சு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றதா இருந்தா he hurriedly climbed up the stairs 2 by 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க 2 at a time வச்சு சொன்னாலும் சரி, 2 by 2 வச்சு சொன்னாலும் சரி. இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. வாத்துகள் குளத்தில் 2 நீந்தின. நம்ம லிவிங் திங்ஸுக்கு 2 by 2, 3 by 3 அதெல்லாம் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். அவள் 2 மாத்திரைகளாக போட்டால். 3 பேரா உட்காந்து படிங்க. இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்றேன். நீங்க அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம 2 பேரா, 3 பேரா இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.